வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராவது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ரயில்வே பீட்டர் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தென்காசி திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சருமான KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் உரையாற்றிய ஓ பன்னீர்செல்வம், அண்ணா, கலைஞர், MGR, ஜெயலலிதா மற்றும் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் என்றும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்றும் விமர்சித்தார். 50 ஆண்டுகால அதிமுகவை குறுக்கு வழியில் கைப்பற்றி தன்னை முதலமைச்சராக ஆக்கியவருக்கே அவர் துரோகம் செய்தார் என்றும் குற்றம் சாட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள்தான் முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அந்த நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல. ஒருவரை முதலமைச்சர் என்ற நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்தியவரை எந்த அளவிற்கு அந்த நபர் மரியாதை குறைவாக நடத்தினார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒரு மிகப்பெரிய துரோகி யார் என்று சொன்னால் அரசியலில் 50 ஆண்டு காலம் அதிமுகவை உருவாக்கி வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தை இன்றைக்கு சின்னாவனப்படுத்தி அவருடைய அடிமைகளை வைத்துக் கொண்டு தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளராக பதவி இருக்க வேண்டும் அவருக்கு என்று சொல்லி பேச வைத்தார். தளபதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, மக்கள் திட்டமாக, மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தருகிற திட்டமாக இன்றைக்கு இந்த திட்டங்களுடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களுக்கும் பயன்பட வேண்டும். எதிர்காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு வாழ இருக்கின்ற நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் பயன்பட வேண்டும் என்பதால் பார்த்து நம்முடைய தளபதி அவர்கள் அத்தனை திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களாக நாட்டு மக்களுக்கு